ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தேங்க்யூ. ப்ளீஸ் பி சீட்டட். ஹல்லேலூயா. ஆமேன். கர்த்தருடைய சமூகத்திலே மகிழ்ச்சியோடு கூட வர கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். கர்த்தருக்கே எல்லா துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுப்போம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றும் உள்ளது. நல்லவராகவே இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இந்த வருடத்திலையும் ஃபாதர்ஸ் டே செலிப்ரேட் பண்ண கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். அருமையான ஒவ்வொரு ஃபாதர்ஸையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே சபையின் சார்பாக உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலிருந்து இந்த வருடம் முழுமையாக கர்த்தர் உங்களை பாதுகாத்து கொள்வாராக. கர்த்தர் ஒருவரே உங்கள் குடும்பத்திற்கு தலைவராக, தகப்பனராக இருந்து உங்களை வழிநடத்துவாராக. ஆலோசனை தேவைப்படுகிற வேளையில் கர்த்தர் நல்ல ஆலோசனையை கொடுப்பாராக. தேவையான சரீரத்திற்கு சுகத்தையும் பலத்தையும் உங்கள் குடும்பத்திலே உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்து கர்த்தர் நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அவர் நம்மிடத்திலே பாராட்டின அன்பு பெரிதான ஒரு அன்பாக காணப்படுகிறது. மாத்திரமல்ல, தேவன் நமக்கு ஒரு ஆவியை கொடுத்திருக்கிறார். நாம் புத்திர சிவிகாரத்தின் ஆவியை தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு அவைகளை குறித்து நாம் தியானிக்கலாம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. மிகவும் கவனமாக இந்த வார்த்தைகளை நாம் கேட்போம். இன்றைக்கு நாம் மெடிடேட் பண்ண வேண்டிய வார்த்தையானது அப்பா ஃபாதர், அப்பா பிதாவே என்கிற வார்த்தையின் டைட்டிலில் ஒரு சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். அப்பா ஃபாதர், அப்பா பிதாவே. என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். ரோமன்ஸ் சாப்டர் 8 verse 15. ரோமாபுரிக்கு எழுதின நிருபம் 8வது அத்தியாயம் 15வது வாக்கியத்தில் உள்ள வசனத்தை இந்த நாளிலே நாம் தியானிக்கலாம். வேத வசனம் நம்மோடு கூட சொல்கிறது, For you did not receive the spirit of bondage again to fear, but you have received the spirit of adoption as sons, by whom we cry, Abba, Father. தமிழில் பார்க்கும்போது, அந்தப்படி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சிவிகாரத்தின் ஆவியை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். மறுபடியுமாக நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சிவிகாரத்தின் ஆவியை நீங்கள் பெற்றீர்கள். இந்த சாப்டரில் 14வது வசனத்தில் இந்த வாசிக்கும்போது இந்த பேசேஜை நாம் கிளியராக புரிந்து கொள்ளலாம். 14வது வசனத்தில் இந்த வாசிக்கிறேன், மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறார்கள். அந்தப்படி நீங்களும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சிவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியோடு கூட அவர் சாட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரராமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே. கிறிஸ்துவோடு கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவரோடு கூட பாடுபடுகிறேன். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு அருமையான வார்த்தை அப்பா பிதாவே என்கிற வார்த்தை. இது ஒன் ஆஃப் தி அரமேக் வேர்ட். இயேசு கிறிஸ்துடைய ஊழிய காலத்தில் இயேசுவானவர் பேசின பாஷை வார்த்தை அரமேக்கு வார்த்தை. அரமேக்கு வார்த்தையிலே அப்பா பிதாவே, அப்பா பிதாவே என்ற வார்த்தையை கிரேக்கு எபிசலில் எழுதும்போது பவுல் இயேசு சொன்ன அதே வார்த்தையை அவர் கொடுப்பார். அப்பா பிதாவே என்று கெத்சமனே பூங்காவிலே இயேசுவானவர் ஜெபித்தார். இயேசு தனிப்பட்ட வாழ்க்கையில் அப்பா பிதாவே என்று அவர் கிரை பண்ணினார். தேவனை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டார். இந்த அரமேக்கு வார்த்தையிலே, இந்த பாஷையில் இயேசுவானவர் பிதாவை நோக்கி ஜெபித்தார். அப்பா. நம்முடைய தமிழ்லையும் அப்பா என்கிற வார்த்தை வருகிறது. ஒன் ஆஃப் த ஆர்டிக்கிளில் நான் வாசிக்கும்போது தமிழ்தான் உலகத்திலே முதலாவது தோன்றிய லாங்குவேஜ், பாஷை என்று சொல்லுகிறார்கள். இந்த எபிரேய பாஷையும் தமிழ் பாஷையிலும் பல காரியங்கள் உண்டு, பல சந்தர்ப்பங்கள், கம்பேரிஷன், தொடர்பு உண்டு. அப்பா என்று நாம் இங்கே தமிழிலே கூப்பிடுகிறோம், அரமேக் வார்த்தையிலும் அப்பா என்று சொல்லப்படுகிறது. அப்பா என்கிற வார்த்தை ஒன் ஆஃப் த இன்டிமேட், க்ளோஸ், டீப் அண்ட் ட்ரஸ்ட் அண்ட் லவ் வேர்ட். மிகவும் நெருக்கமான வார்த்தை.
வேதத்திலே தேவனாகிய கர்த்தருக்கு பல நாமங்கள் கொடுக்கப்படுகிறது, பல பெயர்கள் கொடுக்கப்படுகிறது. யெகோவா என்று சொல்லப்படுகிறது, யெகோவா ஷம்மா என்று சொல்கிறோம், யெகோவா எலீம் என்று சொல்கிறோம், யெகோவா ஜைரை என்று சொல்கிறோம், யெகோவா ஷாலோம் என்று சொல்கிறோம். பல பல வார்த்தைகள் தேவனாகிய கர்த்தருக்கு கொடுக்கப்பட்டாலும் புதிய ஏற்பாட்டிலே வரும்போது இந்த ரோமர் 8:15 அப்போஸ்தலனாகிய பவுல் அவருக்கென்று ஒரு புதிய வார்த்தையை கொடுக்கிறார். இந்த வார்த்தை தான் அப்பா பிதாவே. அப்பா ஃபாதர், அப்பா ஃபாதர் என்று சொல்லுகிற வார்த்தை மிகவும் இன்டிமேட்டான க்ளோஸ் ரிலேஷனை நமக்கு கொண்டு வருகிறதா இருக்கிறது. நாம் நம்முடைய அப்பாவை பார்த்து, நம்முடைய சரீர பிரகாரமாக நம்முடைய தகப்பனாரை பார்த்து நாம் சொல்லுகிற வார்த்தை அப்பா என்று சொல்கிறோம், பப்பா என்று சொல்கிறோம். இந்த அப்பா, பப்பா, டேடி என்று சொல்லுகிற வார்த்தை தேவன் நம்முடைய ஃபேமிலியில் ஒரு நல்ல க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பை கொண்டு வருகிறதா இருக்கிறது. இப்போ தேவனுடைய நாமம், இயேசு கிறிஸ்துடைய நாமம் ஒரு க்ளோஸ் நேமாக காணப்படுகிறது. ஒரு டீப்பான, ஒரு டீப் லவ், இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்பை இந்த இடத்திலே கொண்டு வருகிறதா இருக்கிறது தான் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிறதான தேவனுடைய வார்த்தையாய் காணப்படுகிறது. இன்றைக்கும் நாம் ஜெபிக்கிற வாளிலே தேவனை நோக்கி சத்தமிட்டு கதறுகிற அப்பா பிதாவே எனக்கு இறங்கும், அப்பா பிதாவே என் தேவைகளை சந்தித்தருளும், அப்பா பிதாவே நான் உம்முடைய பிள்ளைகளாக இருக்கிறேன் ஆண்டவரே, என் தேவையை நீர் சந்தித்தருளும் என்று பிதாவை நோக்கி நாம் ஜெபிக்கும் போது ஒரு க்ளோஸ் இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்பை நம்முடைய தகப்பனை பார்த்து நாம் ஜெபிக்கிற ஒரு ஜெபமாக காணப்படுகிறது. அவர் நம்மோடு கூட நெருங்கி காணப்படுகிறதான ஒரு வார்த்தையை கொண்டு வருகிறதா இருக்கிறது. There was a young boy was trying to lift a heavy stone. He wants to move the stone from one place to another place. He tried. By his own, he tried and he tried. His father watched him. And the father asked him, do you spend all of your strength? Are you using all your strength? The boy replied, yes, father, I am using all of my strength. And father said, no, you are not. You haven't asked me my help. நீ என்னிடத்திலிருந்து உதவியை நீ கேட்கவில்லை. நீ சுயமாகவே இந்த கல்லை தூக்க வேண்டும், மாற்ற வேண்டும் என்று பிரயாசப்படுகிறாய். ஆனால் பார்த்து கொண்டிருக்கிற என்னை நீ கூப்பிடவில்லை. நானும் வந்தால் உனக்கு உதவி செய்வேன் என்று சொல்கிறார். நாமும் அநேக வேளையில் தன்னந்தனிமையாக நம்முடைய காரியங்களை சால்வ் பண்ணுவதற்கு ட்ரை பண்ணுகிறோம். நமக்கு ஒரு அப்பா இருக்கிறார், நம்முடைய அப்பா நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். He is watching over us. அவரை பார்த்து கொண்டிருக்கிற அவரை நோக்கி கூப்பிடும்போது நம்முடைய பாரங்களை அவர் நமக்கு உதவி செய்ய, பாரங்களை சுமப்பதற்கு அவர் உதவி செய்கிறவராயிருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடும்போது கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். ஏனென்றால் அவர் நமக்கு அப்பாவாய் இருக்கிறார். Love at the birds of the air, your heavenly Father. Love means being present to help when your children cannot carry life's burden alone. 1 பேதுரு 5:7 பவுல் எழுதுகிறார், cast all your cares upon him, for he cares for you. உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள், அவர் உங்களை விசாரிக்கிறவராயிருக்கிறார். நம்முடைய தகப்பனிடத்தில் நம்முடைய கவலைகளை, நம்முடைய பாரங்களை, நம்முடைய பேர்டனை அவருடைய சமூகத்தில் வைக்கும்போது அவர் நம்மை விசாரிக்கிறவராயிருக்கிறார். அவர் நமக்கு விசாரித்து நமக்கு உதவி செய்கிறவராயிருக்கிறார். அப்பா பிதாவே என்கிற வார்த்தை மிகவும் விலையேறப்பெற்ற வார்த்தையாயிருக்கிறது. அந்த வார்த்தை ஒரு ஃபாதர்ஹுட் வார்த்தையாய் காணப்படுகிறது. அவர் ஒரு தகப்பனை போல இருந்து நமக்கு உதவி செய்கிறவராயிருக்கிறார். திஸ் இஸ் காட்ஸ் நேச்சர். எப்படி ஒரு தகப்பன் நமக்கு உதவி செய்கிறார், உலக பிரகாரமான தகப்பன் நமக்கு ஒரு நல்ல பாதுகாப்பை தருகிறவராயிருக்கிறார். நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவர் சந்திக்கிறவராயிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு மாதிரியாக, மாடலாக காணப்படுகிறார்.
அதுபோல நம்முடைய பிதாவாகிய தகப்பன் நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய பிதாவாகிய நம்முடைய தகப்பனானவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய தேவைகளை அவர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய பரமபிதாவானவர் நமக்கு ஒரு மாதிரியை போல காணப்படுகிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு இவைகளை குறித்து ஒரு சில காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அப்பா பிதாவே என்கிற வார்த்தையானது நமக்கு என்ன சொல்ல கற்றுக் கொடுக்கிறது? அப்பா அவர் ப்ரொடெக்டர். நம்முடைய அப்பா நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். ஹீ இஸ் அவர் ப்ரொடெக்டர். நம்முடைய வாழ்க்கையிலே பிள்ளைகளை தகப்பன் எப்படி பாதுகாக்கிறாரோ அதுபோல பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர், தி எவர்லாஸ்டிங் ஃபாதர், நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை அவர் பாதுகாக்கிற தேவனாக காணப்படுகிறார். அவர் பாதுகாக்கிற ஒரு தகப்பன், பாதுகாக்கிற ஒரு தேவனாய் காணப்படுகிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகத்தில் இந்த வசனத்தை நாம் பார்க்கும்போது சாம் நம்பர் 91 verses 1 and 2 வாசிக்கும்போது கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, He who dwells in the shelter of the Most High will abide in the shadow of Almighty. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். நம்முடைய அப்பா, நம்முடைய தகப்பன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். அவர் நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். அவர் நமக்கு அடைக்கலமும் என் கோட்டையும் என் தேவன், நான் நம்பி இருக்கிறவராய் இருக்கிறார். அவருடைய செட்டெண்களாக நாம் இருக்கும்போது அவர் நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். உன்னதமானவரின் செட்டெண்களாய் இருக்கிறவன் அவருடைய செட்டெண்களால் தங்குகிறவனாய் காணப்படுகிறார். அவர் நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். இந்த தகப்பன் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறவராய் இருக்கிறார். சாலோமன் தன்னுடைய புஸ்தகத்தில் எழுதுகிறார், நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் அவர் எழுதுகிறார், Proverbs chapter 14 verse 26 வசனம் சொல்கிறது, in the fear of the Lord one has a strong confidence and his children will have a refuge. கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு என்ன உண்டு? திட நம்பிக்கை உண்டு. கர்த்தரை நம்பி இருக்கிற மனுஷனுக்கு திட நம்பிக்கை உண்டு. அவனுடைய பிள்ளைகளுக்கும் அவனுடைய சந்ததிகளுக்கும் அங்கே அடைக்கலம் உண்டாகிறதாய் காணப்படுகிறது. ஒரு தகப்பன் கர்த்தருக்கு பயப்படுகிறவனாய் இருப்பானால் அவனுக்கு ஒரு திட நம்பிக்கை உண்டு. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்ற தைரியம், ஒரு நம்பிக்கை அந்த தகப்பனுக்கு உண்டு. மாத்திரமல்ல, அந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம், அவன் சந்ததி, அவன் பிள்ளைகளை கர்த்தருக்கு அடைக்கலத்தை கொடுக்கிறவராயிருக்கிறார். அவர் நமக்கு பாதுகாப்பை தருகிறவராயிருக்கிறார். அவர் நமக்கு அரணாக இருக்கிறவராயிருக்கிறார். இன்றைக்கும் கர்த்தர் நீதிமான்களுடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறவராயிருக்கிறார், ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழிய காலத்திலே மலை பிரசங்கத்தில் அவர் சொல்லும்போது சொல்கிறார், மேத்யூ சாப்டர் 6 verse 26 வாசிக்கும்போது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 26வது வசனத்தில் வேத வசனம் சொல்லுகிறது, look at the birds of the air, your heavenly Father feeds them, are you not of more value than? ஆகாயத்து பறவைகளை நோக்கி பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, ஆனாலும் பரமபிதாவானவர் தகப்பனானவர் அவைகளை போஷிக்கிறவராயிருக்கிறார். அவைகளை பார்க்க நீங்கள் எவ்வளவு விசேஷித்தமாய் காணப்படுகிறீர்கள். ஆகாயத்து பறவைகளை போஷிக்கிறவர், பாதுகாக்கிற நம்முடைய கர்த்தர் உங்களை எவ்வளவு விசேஷமாக அவர் பாதுகாக்கிறவராயிருக்கிறார். இன்றைக்கும் கர்த்தர் உங்களை பாதுகாக்கிறவராயிருக்கிறார். பரமபிதாவானவர் தகப்பனானவர் உங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அவர் நமக்கு அடைக்கலம் தருகிறவராயிருக்கிறார். அவருடைய செட்டெண்களாக அடைக்கலம் உண்டு. அவர் நமக்கு நல்ல ஒரு மேய்ப்பனாய் காணப்படுகிறார், நல்ல ஒரு போதகராய் காணப்படுகிறார், நல்ல ஒரு தகப்பனாராய் காணப்படுகிறார். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் நல்ல மேய்ப்பனாகிய அந்த சாப்டரில் வரும்போது, யோவான் 10ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும்போது, ஜான் சாப்டர் 10 verse 27 வாசிக்கும்போது இங்கே வசனம் சொல்கிறது, no one will snatch them out of my hand, my Father is greater than all.
என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கிறது, அவைகளை ஒருவனும் ஒரு காலும் என்னிடத்திலிருந்து பறித்து கொள்ள முடியாது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். இப்போ 26வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். யோவான் 10ஆம் அதிகாரம் verse 26 வாசிக்கிறேன். ஆனாலும் நான் உங்களுக்கு சொன்னபடியே நீங்கள் என் மந்தையின் ஆடுகளாய் இராதபடினாலே நீங்கள் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள். என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது. 28வது வசனத்தில் நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராய் இருக்கிறார், அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து ஒருவனும் பறித்து கொள்ள முடியாது. நாம் பிதாவினுடைய கைக்குள்ளாக, அவருடைய செட்டையின் கீழாக, அவருக்குள்ளாக நாம் இருக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். அவர் அப்பா இஸ் அவர் ஃபாதர், அப்பா இஸ் அவர் ப்ரொடெக்டர், நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். அப்பாவாகிய தகப்பன் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறவராய். இன்றைக்கும் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற வேளையில் கர்த்தர் உங்களுக்கு பாதுகாப்பை தருகிறவராய் இருக்கிறார். அவருடைய செட்டையின் கீழாக நமக்கு அடைக்கலம் உண்டு, அவர் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். அப்பா ஃபாதர் ஹீ இஸ் அவர் ப்ரொவைடராய் காணப்படுகிறார். நம்முடைய அப்பாவாகிய தேவனாகிய கர்த்தர் நமக்கு எல்லா காரியங்களையும் சந்திக்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய தேவைகளை அவர் சந்திக்கிறவராய் இருக்கிறார். நம்மோடு கூட இருந்து நம்முடைய தேவைகள் இன்னது என்பதை அவர் சந்திக்கிறவராய் இருக்கிறார். உலக பிரகாரமான நம்முடைய தகப்பன்மார்கள், நம்முடைய அப்பாக்கள் நம்முடைய தேவைகளை அறிந்து, நம்முடைய தேவைகள் இன்னது என்பதை அறிந்து அவர் தகப்பன்மார்கள் நமக்கு உதவி செய்கிறார்கள். அதுபோல பரமபிதாவாகிய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய தேவைகளை அறிந்து அவர் நமக்கு உதவி செய்கிறவராயிருக்கிறார். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்திலே வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயமல்லவா என்று வேதம் சொல்கிறது. நன்மையான காரியங்களை அவர் தருகிறவராயிருக்கிறார். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன தேவைகள் இருந்தாலும் சரி, அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவராயிருக்கிறார். ஆதி ஆகமத்தில் ஒரு அருமையான சம்பவம் உண்டு, அவைகளை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். ஜெனிசஸ் சாப்டர் 22, ஆதியாகமம் 22வது அதிகாரத்தில் ஆபிரகாம், நம்முடைய விசுவாசத்தின் தகப்பனாகி ஆபிரகாம் ஈசாக்கை அழைத்து கொண்டு மோரியா மலைக்கு நேராக அவன் சென்று கொண்டிருக்கிறார். ஆதியாகமம் 22வது அதிகாரத்தில் தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமை பொறுத்து சொல்லுகிற, ஆபிரகாமை கூப்பிட்டு சொல்லுகிற வார்த்தை 2வது வசனத்தில், அவர் உன் ஏகசுதனும் உன் புத்திரனும் உன் நேச குமாரனாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகளில் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக இடு. அநேக வருடங்கள் காத்திருந்து ஆபிரகாமுக்கு தேவனாகிய கர்த்தர் விசுவாசத்தின் அடிப்படையிலே கொடுத்த சன்னு தான் இந்த ஐசக். இந்த ஈசாக்கை தேவனாகிய கர்த்தர் கொடுத்தார். ஈசாக்கை கொடுத்த தேவன் கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொல்கிறார், உன் ஏகபுத்திரனை, உன் நேச குமாரனை, ஒரு தகப்பனை போல சொல்கிறார், உன் நேச குமாரனை அழைத்து கொண்டு எனக்காக அவனை தகன பலியாக இடு. அவனை கேட்கிறார், எனக்காக தகன பலி இடு. ஆபிரகாம் மறுயுத்தரம் ஒன்றும் சொல்லாபடி அவனை மோரியா மலைக்கு நேராக ஈசாக்கு அழைத்து கொண்டு வருகிறார். போகிற வழியில் ஈசாக்கு ஆபிரகாமை பார்த்து கேட்கிறதான ஒரு கேள்வி 8வது வசனத்தில் நாம் பார்க்கும்போது 8வது வசனம் சொல்கிறது, ஆபிரகாம் said, God will provide for himself the lamb. ஈசாக்கு ஆபிரகாமை பார்த்து கொள்கிறான், நாம் விறகு இருக்கிறது, நமக்கு அக்கினி இருக்கிறது, ஆனால் பலியிடுவதற்கான ஆட்டுக்குட்டி எங்கே, ஆட்டுக்குட்டி எங்கே அப்பா என்று கேட்கிறார். ஆபிரகாம் சொல்லுகிற காரியம், God will provide for himself the lamb. தேவன் ஆட்டுக்குட்டியை நமக்காக அருளுவார், நமக்காக தருவார் என்று சொல்கிறார். வசனம் சொல்கிறது, என் மகனே, தேவன் நமக்கு தகனபலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். அப்புறம் இருவரும் கூடி போனார்கள். தகப்பன்
தன்னுடைய மகனை பார்த்து சொல்லுகிறார். ஆபிரகாமுக்கு நன்றாக தெரியும் தான் பலியிடப் போகிறது ஈசாக்கு. தன்னுடைய ஏக சுதனை, தன்னுடைய சொந்த புத்திரனை பலியிடப் போகிறேன் என்ற தகப்பன் வியாகுலத்தோடு கூட அவன் செல்லுகிற வேளையில் கர்த்தர் அவைகளை பார்த்து கொள்வார் என்ற ஒரு நம்பிக்கையோடு கூட விசுவாசத்தோடு கூட செல்கிறான். தேவன் அவர்களுடைய தேவைகளை சந்தித்தார். ஒரு தகப்பனுடைய தேவையை சந்தித்தார், ஒரு புத்திரனுடைய தேவைகளை சந்தித்தார், ஒரு மகனுடைய தேவையை கர்த்தர் சந்தித்தார். ஓஸ் 14 வாசிக்கும் போது ஆதியாகமம் 22 14 வசனத்தில், அப்பொழுது அந்த 13 வசனத்தில், ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகளை சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியாக செலுத்தினான். ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா-ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்படுகிறது. யெகோவா ஜீரே, கர்த்தர் பார்த்து கொள்வார். உங்கள் தேவைகளை அவர் பார்த்து கொள்கிறவராயிருக்கிறார். அவர் அப்பா ஃபாதர் இஸ் அவர் ப்ரொவைடர். நம்முடைய நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவராயிருக்கிறார். உங்களுடைய தேவைகளை இந்த அப்பா ஃபாதர் சந்திக்கிறவராயிருக்கிறார். என்ன தேவைகளாயிருந்தாலும் சரி, நெருக்கத்தின் மத்தியிலே, வேதனைகளின் மத்தியிலே, துவண்டு போகிற வேளையிலே, அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற வேளையிலே அவர் உங்களுடைய தேவைகளை சந்திக்கிறவராயிருக்கிறார். எப்பேற்பட்ட தேவைகளாயிருந்தாலும் அவர் உங்களுக்கு ஒரு சிறிய அற்புதம் செய்து லகுவான காரியமாய் காணப்படுகிறது. ஒரு பெரிய சாட்சி. அநேகருடைய வாழ்க்கையில் இந்த பெரிய சாட்சிகளை அவர்கள் சொல்ல கேட்டீர்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் இந்த அற்புதங்களை, அதிசயங்களை அவர் செய்திருக்கக்கூடும். தாவீதுடைய வாழ்க்கையில் தேவன் இந்த அற்புதத்தை செய்தார். தாவீது தன்னை குறித்து எழுதும்போது எழுதுகிறார், சங்கீதங்களின் புஸ்தகம் 37வது சங்கீதத்தில் 25வது வசனத்தில் தாவீது தன்னுடைய வாழ்க்கையை குறித்து ஒரு சாட்சியாக அந்த இடத்துல எழுதுகிறார். சாம் நம்பர் 37 verse 25, I have been young and now I am old, yet have I not seen the righteous forsaken, nor the seed begging bread. நான் இளைஞனாயிருந்தேன், இப்பொழுதோ நான் முதிர் வயது உள்ளவனாக மாறிட்டேன். என்னுடைய வாழ்க்கையை குறித்து அவன் ஒரு சாட்சியாக எழுதுகிறான். நான் இளைஞனாய் காணப்பட்டேன், இப்பொழுது நான் முதிர் வயது உள்ளவனாய் இருக்கிறேன். ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் ஒரு அப்ப துணிக்காக இறந்து தெரிந்ததையும் என் கண் காணவில்லை, என் காது கேட்கவில்லை, என் கண் காணவில்லை என்று சாட்சியாக சொல்கிறார். நீதிமான்களுடைய குடும்பத்தை, பரிசுத்தவான்களுடைய குடும்பத்தை, தேவனுடைய பிள்ளைகளை, விசுவாசத்தின் பிள்ளைகளை கர்த்தர் ஒருபோதும் கைவிடுகிறதில்லை. ஏனென்றால் He is the Abba, He is our provider. நம்முடைய தேவைகளை சந்திக்கிற தேவனாக இருக்கிறபடியினாலே உங்களுடைய தேவைகளை இன்றைக்கு சந்திக்கிறவராய் இருக்கிறார். உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய தகப்பன்மார்கள் தேவனுக்கு பயந்த நீதிமான்களாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம், அல்லது ஒரு விசுவாச வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம். அவர்களுடைய விசுவாசத்தை நிமித்தமாக, அவர்களுடைய பரிசுத்தமான வாழ்க்கை நிமித்தமாக இன்றைக்கு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீதிமான்களுடைய சந்ததிகளாக இந்த இடத்திலே நாம் கூட்டி சேர்க்கப்பட்டிருக்கிறோம். உங்களுடைய தகப்பனாருடைய ஜெபத்தின் மூலமாக இன்றைக்கு ஆசீர்வாதத்தை இந்த தேசத்தில் நீங்கள் சுதந்திரித்திருக்கிறீர்கள். நீதிமான்களின் குடும்பம் ஒரு அப்ப துணிக்காக இறந்து தெரிந்ததை என் கண் காணவில்லை என்று தாவீது சொல்கிறான். உங்களுடைய வாழ்க்கையிலும் இதே சாட்சியை நீங்கள் பகர கர்த்தர் நிச்சயமாகவே உதவி செய்கிறவர். அப்பா இஸ் அவர் ப்ரொவைடர். நம்முடைய தேவைகளை சந்திக்கிற தேவனாகிய கர்த்தராக இருக்கிறார். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 19வது வசனத்திலே வாசிக்கும் போது, பிலிப்பியர் 4:19, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக மகிமையிலே நிறைவேற்றுகிறவராயிருக்கிறார். My God shall supply all your needs according to His riches in glory by Christ Jesus. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்களுடைய குறைவுகளை, உங்களுடைய ஷார்ட்டேஜை, உங்களுடைய தேவைகளை அவர் நிறைவேற்றுகிறவராயிருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் எம்டியாக வந்திருக்கலாம், குறைகளோடு கூட இருக்கலாம். உங்களை அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற வேளையிலே, அப்பா ஃபாதர் என்று கூப்பிடுகிற வேளையிலே அவர் உங்களுடைய தேவைகளை சந்திக்கிறவராயிருக்கிறார். உங்களுடைய தேவைகளுடைய, உங்களுடைய காரியங்களின் தேவையில் உணர்ந்திருக்கிறவராயிருக்கிறார்.
அவர் நீங்கள் நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் மேலான ஆசீர்வாதங்களை உங்களுடைய வாழ்க்கையில் அவர் தந்து உங்களை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். He is our provider. உங்கள் தேவைகளை அவர் சந்தித்து உங்கள் தேவைகளை சந்திக்கிறவராயிருக்கிறார். The heart of your father is the masterpiece of nature. நம்முடைய தகப்பன் நம்முடைய தேவைகளை சந்திக்கிற அவர் தேவாதி தேவனாய் காணப்படுகிறார். He is our protector and he is our provider. Not only Abba, our pattern. அவர் நம்முடைய ஒரு மாதிரியாய் காணப்படுகிறார். அப்பா அவர் protector. He is our provider, he is our protector and he is our pattern ஆக காணப்படுகிறார். அவர் நமக்கு மாதிரியாய் இருக்கிறார். Jesus Christ is our model. Jesus Christ is our supreme model. எல்லாவற்றுக்கும் அவர் முன்மாதிரியாய் காணப்படுகிறார். நம்முடைய வாழ்க்கைக்கு இயேசு கிறிஸ்துவே முன்மாதிரியாக இருந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் கிறிஸ்து இயேசுவே உங்களுக்கு மாதிரியாக இருக்கிறார். அவரே உங்களுக்கு மாதிரியாக இருந்து கொண்டிருக்கிறார். அவர் உங்களுக்கு மாதிரியாக ஒரு எக்ஸாம்பிளாக இருந்து கொண்டு உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நாம் வாசித்ததான ஓல்ட் டெஸ்டமெண்ட் பேசேஜில் ஒரு அருமையான வசனம் வருகிறது. டியூட்ரானமி சாப்டர் 6 verse 6 and 7. இங்கே வசனத்தை உபாகமங்கள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6வது 7வது வசனத்தில் வாசிக்கும் போது, இன்றைக்கு நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்திலே இருக்க கடவது. And thou shalt teach them diligently unto thy children. இவைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சரியாக கற்றுக் கொடுக்க வேண்டும். கற்றுக் கொடுக்கும்போது அந்த வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தைகள் உங்களுக்குள்ளாக என்றென்றைக்குமாக இருந்து கொண்டிருக்கிறதாய் இருக்கிறது. அவருடைய வார்த்தைகள் உங்களுக்குள்ளாக கிரியை செய்கிறதாய் காணப்படுகிறது. பிகாஸ் he is our pattern. அவர் நம்முடைய மாதிரியாக முன்மாதிரியாக இருந்து கொண்டிருக்கிறவராய் இருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் இதை குறித்து எழுதும்போது எழுதுகிறார். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே வாசிக்கும்போது, ஆதலால் எனக்கு பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாயிருங்கள். இங்கிலீஷில் அருமையான ஒரு வார்த்தை சொல்லப்படுறது, பி இமிட்டேட்டர்ஸ் ஆஃப் காட். தேவனை போல தேவனை பின்பற்றுகிறவர்களாக அவருடைய பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும். நமக்கு யார் முன்மாதிரி? பிதாவாகிய தகப்பன் நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறார். உலக பிரகாரமான நம்முடைய ஃபிசிக்கல் பேரண்ட்ஸ், நம்முடைய ஃபாதர்ஸ் நமக்கு முன்மாதிரியாக இருக்கலாம். அதை பார்க்கிலும் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர், மாசற்றவரும் குற்றவற்றவருமாக நமக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசுவானவர் நமக்கு பெரிய முன்மாதிரியாய் காணப்படுகிறார். அவரே நமக்கு முன்மாதிரியாய் காணப்படும். அவரை நாம் ஃபாலோ பண்ண வேண்டும். அவரே நமக்கு முன்மாதிரியாக இருந்து கொண்டு நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு முன்மாதிரியாக இருக்கிறவராய் இருக்கிறார். ஃபர்ஸ்ட் தெசலோனிக்கன்ல வாசிக்கும்போது, ஃபர்ஸ்ட் தெசலோனிக்கன் சாப்டர் 2 verse 11 வாசிக்கும், மேலும் தம்முடைய ராஜ்யத்திற்கு மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவன் நீங்கள் பரிசுத்தராய் நடக்க வேண்டும் என்பதை அவர் விரும்புகிறவராய் இருக்கிறார். அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாமும் அவரை பின்பற்றுகிற நாம், அவரை பிதாவை பின்பற்றுகிறவர்களாகிய நாம் அவருடைய பேட்டர்னில், அவருடைய வழியில் நம்முடைய எக்ஸாம்பிளாக இருந்து அவரை பின்பற்றுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அவரே நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். இந்த புக் ஆஃப் கலேஷியன்ஸ் சாப்டர் 4 verse 6 வாசிக்கும் போது தேவன் கொடுத்திருக்கிற அருமையான ஒரு ப்ராமிஸ் வேர்டை தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிறார். கலாத்தியர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் வேத வசனம் சொல்கிறது, மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடினாலே அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சிவிகாரத்தின் ஆவியை அவர் நமக்கு தந்திருக்கிறார். இன்றைக்கும் அவரை நோக்கி கூப்பிடுகிறதுக்கு தேவன் தாமே ஒரு புத்திர சிவிகாரத்தின் ஆவியை அவர் நமக்கு தந்திருக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். இந்த பரிசுத்த ஆவியை, இந்த புத்திர சிவிகாரத்தின் ஆவியை நாம் பெற்றுக்கொள்ளலாம். வாசிப்போமா ஒருவர்? கலாத்தியர் 4:6 மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற தேவன் நமக்கு புத்திர குமாரனுடைய ஆவியை உங்களுக்கு தந்திருக்கிறவராய் இருக்கிறார். It's a new name, Abba Father.
அப்பா பிதாவே என்கிற வார்த்தையானது நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவராயிருக்கிறார். நம்மை அவர் பாதுகாக்கிறவராயிருக்கிறார். நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருந்து கொண்டு நம்மை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கு. எத்தனை ஆசீர்வாதமான காரியம்! இன்றைக்கும் நாம் சபையாக கூடி வந்திருக்கிற இந்த வேளையிலே அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற வேளையிலே கர்த்தர் உங்களுடைய வார்த்தைகளை, உங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டு உங்களுக்கு உங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டு உங்களுக்கு உதவி செய்கிறவராயிருக்கிறார். ஆமேன். Glory to God. Shall we stand and pray? நாம் எல்லாரும் எழும்பி நின்று இதை நாம் ஜெபிக்கலாம்.